ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் 9th தமிழுக்கான ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாடல் தான் பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் கூட எல்லா கொஸ்டினும் பக்காவாக படித்து வச்சிருங்கப்பா. இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக பல மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் வரப்போகிறது. எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான மேக்ஸ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோஷியல் சொல்லிட்டு எல்லாம் தொடர்ந்து நம்ம சேனல் போட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் தவறாமல் தெரிந்துக்குள்ள நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்பா. ஸோ சரியான விடையை தேர்ந்து எழுதுக பொறுத்த வரைக்கும் சிந்தாமணி சிந்தா அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? செகண்ட் ஒன் தமிழ் விடு தூது டேஷ் என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது. தேர்ட் ஒன் நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? ஃபோர்த் ஒன் பின் வருவனற்றுள் அலைப்படை இடம்பெறாத தொடர் எது? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை பாடல் படுத்தி வினாக்களுக்கு விடையளிக்கும்ப்பா. ஸோ எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்ந்து தாயனவே சித்தர் மரபிலே தீதிருக்கும் புது சிந்தனை வீச்சுகள் பாய்ந்தனவை. ஓகேங்களா? இப்பாடல் அடிகளில் இடம்பெற்றுள்ள ஏந்தி என்ற சொல்லின் இலக்கணிப்பு என்ன? சிக்ஸ்த் ஒன் இப்பாடல் அடிகளை எழுதியவர் யார்? ஓகேங்களா? ஸோ மேலே இப்படி 1 மார்க்ஸில் ஆன்சர் வேணும்னு வச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் ஆன்சர் கேளுங்க, ஆன்சர் பின் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 2 பிரிவு 1 பொறுத்த வரைக்கும் எவையும் 3 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க. ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 7th ஒன் மணி நீரும் மண்ணும் மலையும் அணில் நிற காடும் உடையது அரண் இக்குறள் கூறும் நாட்டின் அரண்கள் யாவை? 8th ஒன் கன்னி என்பதன் விளக்கம் யாது? நெக்ஸ்ட் 9th ஒன் நிலையான வானத்தின் தோன்றி மறையும் காட்சியை பெரிய புராணம் எதனுடன் ஒப்பிடுகிறது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பசங்க, இதில் படித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி தென் திராவிட மொழிகளில் ஏதேனும் 4 எழுதுக. 11th ஒன் கூவல் என்று அழைக்கப்படுவது எது? ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிரிவு 2 மாணவர்களை. ஸோ எவையினும் 3 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும். 12th ஒன் அளப்படை எத்தனை வகைப்படும் அவை யாவை? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 13வது கீழ்காணும் ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்களை எழுதுக. லெக்சிகான் மற்றும் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ அதற்கான தமிழ் சொற்கள் என்ன அப்படின்றத பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் பிழை நீக்கி எழுதுக்கப்பா. மலையை பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றன. அதுக்கப்புறம் மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர் வைத்தால். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி வச்சுங்க சந்திப்பில் நீக்கி எழுதுறது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 15வது வந்து பதம் எத்தனை வகைப்படும் அவை யாவை? 16வது தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க. ஓகேங்களா? சித்திரமும் கைப்பழக்கம் டேஷ். நெக்ஸ்ட்டு கற்றோருக்கு சென்ற டேஷ். ஸோ இதுக்கான ஆன்சரும் தெரியும், வேணா சொல்லுங்கள், கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 3 பிரிவு 1 பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ 3 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான சிந்தனை வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டு அதை பார்த்தலாம். என்னென்னா அதாவது நான் நடக்க போகிற தேர்வுக்கு இந்த ஒரு கொஷின் பேப்பர் மட்டும் நாங்கள் எல்லாருமே படிக்கணுமா, அது அப்படி படித்தா வந்துடுமா கேட்பீங்க. தெளிவாக சொல்லிடுறேன். மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கொஷின் பேப்பர் வந்து மாறுபட்டு ஒரு மாணவர்களே. ஸோ அதனால் இந்த கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 1 4 மாவட்ட பள்ளிகளுக்கு மட்டும் இது வரலாம். மற்ற மாவட்டத்தில் உள்ள மாணவர்களை பொறுத்தவரை இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் முதல் பல கேள்விகள் வரலாம். ஸோ அதனால் இந்த கொஷின் பேப்பரை ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பரை வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை வச்சு படிச்சுட்டு போயிருங்க. இதுலேருந்து ஒரு சில கேள்விகள் நிச்சயமாக வரலாம், அதுக்காக தான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போது 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 17th ஒன் 3 என்னும் எண்ணு பெயர் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது? நெக்ஸ்ட் 18th ஒன் ஒற்றளப்படை குறிப்பு எழுதுக. 19th ஒன் நிலைத்த புகழை பெறுவதற்கு குடப்புலவியனார் கூறும் வழிகள் யாவை? 20 புதுக்கோளம் புனைந்த தமிழ் வளர்ப்பாய் உங்களை பங்கினை குறிப்பிடுக. நெக்ஸ்ட் 21 உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. ஸோ பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அந்த பேராகிராஃப் படித்து நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, அதை ஆன்சர் பண்ணப்பா. ஃபர்ஸ்ட் ஒன் தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பதை எவ்வாறு கூறுவர்? நெக்ஸ்ட்டு குளித்தல் என்ற சொல்லின் பொருள் என்ன? தேர்ட் ஒன் ஆண்டாள் கூறியுள்ளதாக இப்பத்தியில் இடம்பெற்றுள்ள தொடர் யாது? ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிரிவு 2 அடிப்பெறலாம் எழுதிய மனப்பாட பகுதியை பொறுத்த வரைக்கும் தித்திக்கும் என தொடங்கும் தமிழ் விடு தூது பாடலை விளம்பக்கேள் முடிய அடிப்பெறலாமல் எழுதுக, அல்லது காடெல்லாம் என தொடங்கும் பெரிய புராண பாடலை எழுதுக. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பகுதி 4 பொறுத்த வரைக்கும் எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கப்பா. ஸோ காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. ஸோ இந்த பிக்சரை பார்த்தோன்னே நம்ம மாணவர்களுக்கு என்ன தோன்றிருக்கிறதோ அதை எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஓன் சென்டென்ஸ் அப்படின்னா கைட்லேயும் கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சுட்டு போயிருங்கப்பா. ஸோ இந்த டயரை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வரும், அப்படி இதாக வரும் பார்த்து வச்சுக்கோங்க. 24 பொறுத்த வரைக்கும் உங்களின் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய கால் முளைத்த கதைகள் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் என்னும் நூல் குறித்த கருத்துக்களை கடிதமாக எழுதுக. அப்புறம் 25வது கொஸ்டின் பள்ளி மாணவராக உங்கள் பொறுப்புகளுள் எவையும் 4 எழுதுக. பகுதி 5 பொறுத்த வரைக்கும் எவையும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும்ப்பா. ஸோ புலம்பெயர்ந்த மனிதர்களின் அகத்திலும் புறத்திலும் எங்கனம் பாதிப்பு தெரிகின்றது என்பதை 6ஆம் திணை வாயிலாக விவரிக்க. 27வது கொஸ்டின் வேளாண்மை நீரை அடிப்படையாக கொண்டது என்பதை விளக்குக.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 28வது கொஸ்டின், தண்ணீர் கதை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி தருக. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய அனைத்து கொஸ்டின்களையும் வினாக்களும் நல்லா படிச்சு போங்க. இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகுது, கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. மீண்டும் சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருங்க. இதே மாதிரி அடுத்தது சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனலில் தொடர்ந்து முன்னாடியே போட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் தவறாமல் இருந்துக்குள்ள நீங்கள் தான் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களுக்குன்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் அதில் இருந்தால் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பாய்.